ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் இனிய நல்ல நாமத்தினால உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இந்த நாளில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் ஒரு சம்பவத்தை குறித்து நாம் பார்க்கலாம். இங்கே ஒரு குஷ்டரோகியான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று சொல்லி அவனை சுத்தப்படுத்துகிறார். மனிதன் ஆண்டவரிடத்தில் உமக்கு சித்தமானால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறான். இந்த வார்த்தையை எபிரேய மொழியில் ரெசோன் அடோனாய் என்கிற அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. இந்த ரெசோன் அப்படின்ற அந்த வார்த்தை என்னுடைய எபிரேய வார்த்தைகளை நாம் பிரித்து பார்த்தால் அதனுடைய அர்த்தம் நன்றாய் விளங்கும். ரெஸ் அப்படிங்கிற முதல் வார்த்தை, ஜதி அப்படிங்கிற 2வது வார்த்தை, வவ் என்கிற 3வது வார்த்தை, நுண் என்கிற 4வது வார்த்தை. இந்த வார்த்தையை சேர்த்தா ரெசோன் என்கிற அந்த வார்த்தை வருகிறது. இது எபிரேய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும், எழுத்துக்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ரெஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 200 என்று மதிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் ஜதி அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு 90 கொடுக்கப்பட்டிருக்கிறது. வவ் என்கிற வார்த்தைக்கு 6 கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் பாருங்கள், நுண் என்கிற வார்த்தைக்கு 50 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்திங்கன்னா 346 என்று வரும். இந்த 346 என்றால் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கான ஒரு அழைப்பு என்ற அர்த்தம். இங்கே இந்த ரெஸ் அப்படின்றது தலைமையை குறிக்கிறது. அப்படி என்றால் இந்த குஷ்டரோகி ஒரு விஷயத்தை புரிந்து கொள்கிறான். இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் தான் நடக்கிறது, தேவனுடைய சித்தத்தின்படி தான் நடக்கிறது என்கிற ஒரு அறிவு உடையவனாக இருக்கிறான். ஆனால் இப்போ என்ன செய்கிறான் என்றால், அவரோடு கூட ஒரு உறவு கொண்டு உம்முடைய சித்தத்தை நான் தெரிந்து கொள்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்கிறதை அவன் சொல்லுகிறான். நீர்தான் எல்லாவற்றையும் உருவாக்கி இருக்கிறீர், நீர்தான் எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறீர். ஆனால் என்னுடைய வாழ்வை குறித்து, என்னுடைய இந்த காரியத்தை குறித்து உம்முடைய சித்தம் என்ன என்பதை அவன் கேட்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எப்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த 346 அந்த எண்ணனுடைய அந்த தேவ சித்தத்திற்கான அழைப்புக்கு அவன் கீழ்ப்படுகிறானோ, அப்பொழுதே ஆண்டவர் அவனை குறித்த சித்தத்தை தேவன் வெளிப்படுத்துகிறார்.